என் அன்பான சாய் பக்தர்கள் அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். அனைவருக்காகவும் நம்ம துவாரகமாய ஆலயத்தில் தினமும் கூட்டு பிரார்த்தனை நடைபெறும். உங்களுடைய பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க. சென்னையில் இருக்கிற நம்ம பிரார்த்தனை மையத்திலும் பிரார்த்தனை நடைபெறும். 2 இடத்துல பிரார்த்தனை நடைபெறும். உங்கள் பிரார்த்தனைகளை அனுப்பி வைங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு. உங்களுக்காக நாங்கள் அனைவரும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம். உங்கள் பிரார்த்தனை நிறைவேறும். மிக சிறப்பாக மகா சிவராத்திரி பூஜை, துணி பூஜை ரொம்ப அழகாக நடந்து முடிஞ்சுது. அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி. இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா, நான் சின்ன பசங்களாம் கண்ணு முடிக்க வேணான்னு சொன்னேன். ஆனால் உண்மையிலே நிறைய குழந்தைங்க வந்திருந்தாங்க அன்றைக்கி. உண்மையிலே அவங்க 1:30 மணி வரைக்கும் எங்கள் கூட இருந்தாங்க. ஒரு கலகலப்பாக சந்தோஷமாக ரொம்ப அருமையாக இருந்தது. உண்மையில் நான் எதிர்பார்க்கல. அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி. அதேமாதிரி துணி பூஜையில் கலந்து கொண்ட அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும், சார் என்னால் கலந்துக்க முடியல, எனக்காக ஒரு மட்டை தேங்காய் வாங்கி போட முடியுமா? கண்டிப்பாக அவங்களுக்காகவும் போட்டேன். எல்லாருக்காகவும் அன்றைக்கி பிரார்த்தனை மிக சிறப்பாக நடைபெற்றது. அப்பாவுக்கு கொடான கோடி நன்றி. சாய்ராம், இன்றைக்கி என்னுடைய தனிப்பட்ட பிரச்சனையை பற்றி தான் பேசணும்னு நினைக்கிறேன். பிரச்சனை இல்லை, என்னுடைய வாழ்க்கையை பற்றி பேசணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நேற்று ஒரு சாய் சகோதரி நம்மளுடைய ஆலயத்துக்கு வந்திருந்தாங்க. சென்னை ஆலயத்துக்கும் வந்து பார்த்தாங்க. அவங்க சென்னை ஆலயத்துக்கும் வந்தாங்க. நான் சென்னையில் இருக்கிற பிரார்த்தனை மையத்துக்கும் வந்தாங்க. இங்கேயே வந்தாங்க. வெளிநாட்டிலேருந்து வந்திருந்த ஒரு சாய் சகோதரி. 2 இடத்தையும் பார்த்துட்டு அவங்க கேட்ட ஒரே கேள்வி, ஆலயத்தை 2த்தையும் பார்த்தாங்க, எங்கள் வீட்டை பார்த்துட்டாங்க, நான் தங்கியிருந்த வீடை பார்த்தாங்க. சார், நீங்கள் இந்த வீட்டில் தான் இருக்கிறீங்களா? இந்த வார்த்தை தான் கேட்டாங்க. இந்த வீட்டில் தான் நீங்கள் தங்கி இருக்கிறீங்களா? ஏன் சார் கேட்குறீங்க? இல்லை, நீங்கள் நல்லா பிரம்மாண்டமாக வீடு, பெரிய பெட்ரூமு, ஹாலு, கிச்சன், அட்டாச் பாத்ரூமோட சென்னையில் நல்லா பெரிய இடத்துல இருப்பீங்கன்னு நினச்சேன். ஆனால் அதுக்கு நேர்மாறாக இருக்குது. ஏன் நீங்கள் இன்னும் இந்த வீட்டிலே இருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நான் சிரிச்சிக்கினே தான் பதில் சொன்னேன். என்ன சாய்ராம், இந்த ஒரு வீட்டுக்கு என்ன குறையில்லைன்னு. இல்லை சாய்ராம், உங்களுக்கு நிறையா வருமானம் வரும், நிறையா சம்பாதிப்பீங்கன்னு தான் நான் வெளிநாட்டிலேருந்து இதை யோசனை பண்ணியிருந்தேன். ஏன்னா அவங்க என்னை பார்க்கல. நம்மளுடைய வீடியோ இந்த கோயிலெலாம் பார்க்கும்போது அவங்களுக்கு நான் ஏதோ பெரிய வீட்டில் தங்கி இருக்கிற மாதிரியே அப்படி ஒரு கற்பனை, கார் வச்சுருப்பேன், இப்படிலாம் தான் அவங்க கற்பனையில் இருந்ததான். நேரில் வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக, அதாவது ஆப்போசிட்டு கூட இல்லை, அதற்கு ரொம்ப ரொம்ப ஆப்போசிட்டாக நீங்கள் இருக்கிறீங்களே, எப்படி? ஏன் நீங்கள் இன்னும் இந்த ஒரு வீட்டில், அதாவது இந்த வீட்டில் கூட இருப்பாங்களா, அவ்வளோ சின்ன வீட்டில் இருக்கிறீங்களே, எப்படி சாய்ராம்னு கேட்டாங்க எனக்கு. ஆனால் கோயில் மட்டும் அவ்வளோ அழகாக கட்டிக்கிறீங்க, பெருசாக கட்டியிருக்கிறீங்கன்னு கேட்டாங்க. நிறைய பேருக்கு அந்த சாய் மாதிரி தான் நிறைய சந்தேகம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோவில் போடும்போது இவர் அடிக்கடி ஃப்ளைட்டில் போயிட்டு வராரு, நிறைய சொந்தமாக கார் வச்சுருப்பார், பெரிய ஃப்ளாட் வச்சுருப்பார், நல்லா வசதியாக இருப்பார்னு நினச்சின்னு இருப்பாங்க. நேரில் பார்க்கும்போது தான் தெரியும், அப்பா எனக்கு அந்த வசதி வாய்ப்புகள்லாம் எனக்கு தரல சாய்ராம். அது கொடுத்தாலும் எனக்கு பிடிக்காது. முதல்ல அவ்வளோ பெரிய வசதி வாய்ப்புகளை நான் இருக்கிற வீடு அளவு மட்டும் 400 ஸ்கொயர் ஃபீட். 400 ஸ்கொயர் ஃபீட்டு. 400 ஸ்கொயர் ஃபீட்டில் 4 பேர் இருக்கிறோம். அதாவது ஒரு ஆளுக்கு 100 ஸ்கொயர் ஃபீட். அதுலேயே பாத்ரூம், கிச்சன் ரூம், ஹால், பெட்ரூம், இப்படி தான் தனித்தனியாக இல்லை, இது எல்லாமே ஒரே அளவு தான். வந்து பார்த்தவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதிலே பாத்ரூம் ஒரு மூலையில் இருக்கும், ஹால்னு சொல்லிட்டு நாங்களே பிரிச்சுருக்கிற மாதிரி ஒரு ஹாலு, கிச்சன்றது சின்னதாக ஒரு கிச்சன் இருக்கும், பெட்ரூம்ன்றது அதிலே 4 பேர் படுக்கிற மாதிரி. ஏன்னா அப்பா அம்மா இருக்கிறாங்க, 5 பேர், சாரி 4 பேர்ன்ற மாதிரி 5 பேர், நான், என் மனைவி, என் குழந்தை, 5 பேர் படுக்கணும். 800 ஸ்கொயர் ஃபீட். இதுதான் என்னுடைய வீடு. நீங்கள் ரொம்பலாம் கற்பனையாக பண்ணிங்கலாம் வர வேண்டாம். அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். பணம் எனக்கு பெரிய பிரச்சனை இல்லை சாய்ராம். மனுஷனுக்கு கடவுள் எல்லாருக்கும் எல்லாம் கொடுத்துட மாட்டார். எல்லாருக்கும் எல்லாம் கொடுக்க மாட்டார். அவருக்கு தெரியும் என்ன தரணும்னு. அவங்க கேட்ட கேள்வி, இவ்வளோ அழகாக பெரிய கோயில் கட்டினீங்களே, ஏன் ஒரு வீடு கட்டக்கூடாதான்னு. ஒரு பெரிய இடத்துல வீடு கட்டி நீங்கள் சந்தோஷமாக வாழலாமேன்னு. நான் எவ்வளோ சம்பாதிக்கிறேனோ அதுக்கேற்ற மாதிரி தான் சார் கட்ட முடியும்னு. அப்போ இந்த கோயில் சாய் பக்தர்களால் கொடுக்கப்பட்டு கட்டப்பட்டது. கோயில் கட்டுறதுக்கு அதில் ஒவ்வொரு செங்கலும் ஒவ்வொருத்தருடைய பேர் இருக்கும் சாய்ராம். இந்த இடம் நான் எப்பயோ வாங்கி போட்டது. நான் சின்னதாக சேர்த்து வச்சு நம்ம பின்னாடி வீடு கட்டலாம், எப்பயாவது கட்டலான்னு வாங்கி போட்ட இடத்துல சாய் பக்தர்கள் கொடுத்து எல்லா பொருள்களும் பக்தர்களோட செலவில் இந்த கோயில் கட்டினாங்க.
அவங்க வீடு கட்டுறதுக்காக பணம் தரல, கோயில் கட்டுறதுக்காக பணம் கொடுத்தாங்க. அதனால தான் இந்த கோயிலை நான் கட்ட முடிஞ்சுது. இந்த கோயில் கட்டினதுனால இங்கே இருக்கிற கும்மிடிப்பூண்டி இருக்கிற மக்களுக்கும் சரி, உலகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தங்கள் குறைகளை சொல்லி அழுவதற்கு ஒரு இடம் கிடச்சிருக்கு சார்னு சொன்னாங்க. இதுதான் உண்மை. ஏன்னா வாழ்க்கையில் நிறைய பேருக்கு அப்படி ஒரு எண்ணம் இருக்கும், சாயனா நல்லா சந்தோஷமாக இருப்பார். உண்மையாக சொல்கிற நேரம், நான் வேலையை விட்டு கிட்டத்தட்ட 2 வருஷம் ஆகிட்டு இருக்கும், 2 வருஷத்துக்கு மேலே இருக்கும் நான் வேலையை விட்டு. வருமானம் நான் சாப்பிட்றது காலையில் இரவு தான், சில நேரங்களில் சாப்பிட மாட்டாதோ. நான் ஒரு வேளை இல்லை 2 வேளை தான் அதிகபட்சமாக சாப்பிடுவது. எல்லாருக்கும் அது, எங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே தெரியும், என் கூட ஷிரடிக்கு வர்றவங்களுக்கும் தெரியும். இப்போ ஷிரடிக்கு அடிக்கடி ஃப்ளைட்டில் போகிறீங்களே, யாராவது வந்தால் சாயனா நான் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்டு நான் உங்களை கூப்பிட்டு போகிறேன். அப்படி தான் நான் இது வரைக்குமே ஃப்ளைட்டில் போகிறது. யாராவது வந்தால் அவங்க சாயனா நான் உங்களுக்கு ஃப்ளைட் டிக்கெட் போகிறேன், நீங்கள் வாங்க சாயனா. என்னுடைய பயணம் இப்படி தான் போச்சு. அதுமாரி நான் போடுற இந்த ட்ரெஸ்ஸு கூட நிறைய சாய் சகோதர சகோதரிகள் சாயனா என் மகளுக்கு கல்யாணம் சாயனம் சொல்லி எனக்கும் என் மனைவிக்கும் ட்ரெஸ்ஸு வச்சு தான் கொடுக்குறாங்க நிறைய பேர். இப்போயும் சொன்னால் நிறைய ட்ரெஸ்ஸு எனக்கு அந்த மாதிரி வாங்கி கொடுத்த ட்ரெஸ் தான் இப்போயும் இருக்குது. நான் இன்னும் கட்டாமல் இன்னும் நிறையா இருக்குது. என் மனைவிக்கும் அவ்வளவு புடவைகள். சாப்பாடு, எங்கள் அப்பா பென்ஷன் வாங்குறாரு சாராம். உண்மையிலே எங்கள் அப்பா பென்ஷன் வாங்குறாரு. அவர் கண்டக்டராக இருந்து ரிட்டையர் ஆனவர். எனவே அவங்க வேலையை பார்த்துக்கிறாங்க, என்னை எதிர்பார்க்கறதில்ல. இருந்தாலும் நான் உதவி செய்கிறதுக்கும் அவர் தான் எனக்கு நிறையா உதவி செய்வார். இருந்தாலும் நான் கொஞ்சம் உதவி செய்கிறேன் அவருக்கு. இது என்னுடைய வாழ்க்கை. ஏன்னா நிறைய பேர் நினச்சேன் யூடியூப்பில் நிறையா வருமானத்திற்காக யூடியூப் நான் போடுறதே இல்லை. சீரியஸாகவே சொல்கிறேன், வருமானத்துக்காக எந்த ஒரு யூடியூப்பை நான் போடுறதில்லை. நீங்கள் போய் எவ்வளோ நாள் செக் பண்ணிக்கலாம், யூடியூப் உள்ளே போய் நீங்கள் பாருங்கள் என்னுடைய வருமானம் என்னென்னு உள்ளே உங்களுக்கு தெரியும். ஏன்னா அது மூடி மறைக்கப்பட்டதில்லை, யார் வேணாலும் அதில் பார்க்கலாம். யூடியூப்பில் நிறையா சம்பாதிக்கிறேன்னா ஒரு சில விஷயம் சொல்கிறேன். நான் சாப்பிடுவதற்காக எனக்கு மாதம் அரிசி கொடுக்குறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அதாவது கோயில் சாப்பாடுக்கு தனி சாய்ராம், இது உங்கள் வீட்டில் சாப்பிட்றதுக்காக. ஏன்னா நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருக்கிறீங்க ரேஷன் அரிசி எடுத்து சாப்பிட்றீங்க, இது உங்களுக்காக நான் தரேன்னு சொல்லி 5 கிலோ வாங்கி கொடுக்குறவர் இருக்கிறார். மாதம் வாங்கி தர்றாரு எனக்கு. மளிகை பொருள்லேருந்து எல்லாமே மாதம் வாங்கி கொடுக்குற ஒரு சாய் சகோதரர் இருக்கிறாரு. அதேமாதிரி ஒரு சாய் சகோதரி எனக்கு மாதம் சாயராம் உங்கள் கை செலவுக்குன்னு தனியாக பணம் அனுப்பாங்க, சொல்லி அனுப்பாங்க. இது உங்களுக்கு தயவு செஞ்சு நீங்கள் தான் எடுத்து செலவு பண்ணணும். ஏன்னா கோயிலுக்கு கொடுத்தா நான் எடுக்க மாட்டேன்னு அந்த சாய் சகோதரிக்கு தெரியும், கரெக்டாக எடுப்பாங்க. இதுதான் என்னுடைய வாழ்க்கை. ஐயோ பாபாவை கும்பிட்டா இவ்வளோ கஷ்டம் வருமா? 1000 கஷ்டம் வந்தாலும் தாங்கக்கூடிய சக்தியை கொடுப்பார். இன்னொரு சாய் சகோதரர் கேட்டார், சாய்ராம் நீங்கள் போன முறை ப்ரோக்ராம் பண்ணும்போது 3.5 லட்ச ரூபா கடன் ஆயிடுச்சு, அதை அடைச்சிட்டிங்களா கேட்டார். என்னை பற்றி விசாரிக்கிறாரு. அவங்களுக்கும் நான் பதில் சொல்லலை. அவள் 3.5 லட்ச ரூபா ஒரு வருஷத்தில் அடைச்சேன்னா நான் பெரிய பணக்காரன் சாய்ராம். உண்மையிலேயே நான் அடைச்சது அதில் வெறும் 40,000 ரூபா. 40,000 ரூபா 12,000த்துக்கு 3.5 லட்சம் நகை வச்சதுக்கு 40,000 தான் கட்டியிருக்கிறேன். அதுவும் 5,000 கட்டி ஒரு 2-3 மாதம் கட்டாமல் மிச்சம் 40,000 அடைச்சிட்டேன். ஏன்னா ப்ரூஃபாக சொன்னோம், அதுக்கான வங்கி நோட்டீஸ் இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். நான் கூட்டுறவு வண்டியில் நகை கடை வச்சேன். எனக்கு டேட்டு வந்து இது நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் எவ்வளோ கடன் இருக்குது. 3,14,538 ரூபா நான் இன்னும் கட்டணும். 3.5 லட்சத்துக்கு என்னுடைய கடன். இதுதான் கடன். அது கூட நான் இந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக தான். ஏன் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் கடனே இருக்காதுன்னு நினைப்பாங்க. கடன் எல்லாருக்கும் வரும். இதை போய் ரெனியூவல் பண்ணணும். ஏன்னா இது பேங்க்கில் வச்சதுனால எனக்கு நோட்டீஸ் அனுப்பிச்சு நீங்கள் ரெனியூவல் பண்ணணும். ஏன்னா 1 வருஷத்துக்கு ஒரு வாட்டி தான் ரெனியூவல் பண்ணணுமா. அதை ரெனியூவல் பண்ணிவிட்டு திருப்பி வந்துட்டேன். அது எப்போ ரெனியூவல் பண்ணி இப்போ தான் இந்த நம்மளுடைய ஒரு 10 நாள் முன்னாடி தான் போய் ரெனியூவல் பண்ணிவிட்டு வந்தது. 3/7/2023 என்னுடைய கடன் நான் வாங்கினது 3.5 லட்ச ரூபா நகை வச்சு. அது இன்னும் அந்த கடன் அப்படியே தான் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக தான் அடைப்பேன். நம்மளால் முடிஞ்ச கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டோம். நாம் நமக்காக எதுவும் சேர்த்து வைக்கிறதில்ல. ஏன்னா நான் எனக்காக சேர்த்து வைக்கணுன்ற முடிவுலாம் எப்போயோ போயிடுச்சு. உண்மையிலே சொல்கிறேன், எனக்காக நான் சேர்த்து வச்சு அப்படியே பெரிய வீடு கட்டணும் அந்த ஆசை எல்லாமே விட்டு போச்சு எனக்கு. ஒரு மகன் இருக்கிறா, அவளை படிக்க வைக்கிறேன்.
அவள் படித்தாள்னா கவர்மெண்ட் காலேஜில் ஏதாவது சேர்த்து விட்டுட்டு அவள் வாழ்க்கையை அவள் பார்த்துப்பா. என்னுடைய பணி இறைவனுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற ஒரு பணி மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. குடும்ப வாழ்க்கை, என் மனைவியும் சரி நானும் சரி குடும்ப வாழ்க்கையிலேருந்து அப்படியே விலகி கொஞ்சம் வெளியே போயிடலாம், இறைவனுக்காக சேவை செய்வதை மட்டுமே குறிக்கோளாக கொள்ளலாம் சொல்லி ஒரு முடிவு எடுத்துருக்குறாங்க. ஏற்கனவே எடுத்துட்டோம் அதை. அப்போ அதுக்கான பயணத்தை நோக்கி நகர்த்தி கொண்டே இருக்கிறார். அந்த மண் ஆசை பொண்ணு ஆசை இதெல்லாம் விலகி கொண்டே வர்றது. உண்மையிலே சொல்கிற அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் விலகிட்டார். அவ்வளவு சந்தோஷம், எப்பயுமே சந்தோஷமாக இருக்கணும், மனசுக்குள்ளே ஒரு சந்தோஷத்தை அப்பா கொடுப்பார். ஏன்னா நான் பணத்து பின்னாடி போயிருந்தேன்னா எப்போயோ என்னுடைய வாழ்க்கை மாறி இருக்கும். நான் பணம் சம்பாதிக்கணும் இல்லை ஏமாற்றி சம்பாதிக்கணும்னா 13 வருஷமாக பாபாவை வச்சுருக்கிறேன். உண்மையிலே சொல்ல 13 வருஷமாக பாபாவை நம்ம கும்பிட்டுன்னு இருக்கிறோம். 13 வருடமாக நம்ம பிரார்த்தனை மையம் வச்சுருக்கிறோம். இது 2 வருஷம் ஆக போகுது நம்ம கோயில் கட்டி. என்கிட்ட வராத ஆட்களே இல்லை, வெளிநாட்டிலேயும் சரி உள்நாட்டில் என்னை பார்க்காத ஆட்களே இல்லை. என் கூட பழகி இருக்கிறவங்க சாதாரணமாக பழகலை, கிட்டத்தட்ட 5 வருஷமாக 6 வருஷமாக தொடர்ந்து பழகிறவங்க தான் நிறைய பேர். 13 வருஷத்தில் யாராவது ஒருத்தர் சாய்ராமங்கிட்ட இதை சொல்லி பணம் வாங்கி ஏமாற்றிட்டான்னு ஒரு ஆள், நான் ஓப்பனாகவே சேலஞ்சாகவே சொல்லுவேன், யாராவது ஏமாற்றிட்டாங்கன்னு கமெண்ட் பாக்ஸ்லையாவது சொல்ல சொல்லுங்கள், இல்லை ஓப்பனாக எனக்கு ஃபோன் பண்ணி வாய்ஸ் மெசேஜாக சொல்ல சொல்லுங்கள். என்ன இவர் பணம் வாங்கி ஏமாற்றிட்டாரு அப்படின்னு யாராவது ஒருத்தர் சொல்ல சொல்லுங்கள். அப்படி ஓப்பனாக சேலஞ்ச் பண்ண எனக்கு தைரியத்தை அப்பா கொடுத்துருக்கிறார், நேர்மையை கொடுத்துருக்கிறார், உண்மையை சொல்லியிருக்கிறார். அதுதான் சார் உண்மை. அந்த நேர்மை மட்டும்தான் அப்பாவுக்கு சொல்லுவார். அதாவது பொறுமை நம்பிக்கை அதோட நேர்மையை பாபா சேர்த்துக்க வைப்பார். அந்த நேர்மை தான் என்னை காப்பாற்றும். ஓப்பனாக சேலஞ்சு சொல்கிற காரணம், யார்கிட்டையும் நான் கைகட்டி பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. யார்கிட்டையும் நான் பணம் வாங்கினது இல்லை, எல்லாருக்குமே தெரியும் அது. அப்பா எனக்கு அந்த நேர்மையை கொடுத்துருக்கிறார். அதனால தான் இந்த 13 வருடமாக எந்த ஒரு தொய்வும் இல்லாமல் என்னுடைய இந்த தெய்வ பணி போய் கொண்டிருக்கிறது. ஏன்னா நிறைய பேர் கேட்டாங்க, சார் நான் இப்போ வராங்க பார்த்தா அவங்க பெரிய நகை போட்டுன்னு சுற்றுறாங்க, வெளியே சுற்றுறாங்க, அதை பண்ணுறாங்க, நீங்கள் என்ன செய்கிறாங்க? ஏன்னா நேரடியாக டெய்லி பார்க்குறவங்களாம் என் மைண்டை பார்த்தாங்க, நீங்கள் யார்கிட்ட வராத பணம் வாங்கி எதாவது பண்ண வேண்டியதானே செய்கிறான். நான் பணம் வாங்க ஆரம்பிச்சதுன்னா என்னுடைய கடவுள் என் கூட வந்து போயிடுவார், அவர் பாபா போயிடுவார். ஏங்க பாபா கிட்டே இல்லாத பணமா? அவர் நினச்சிருந்தா பணம் சேர்த்துருக்க முடியாதா? கோடி கணக்கில் சேர்க்கலாமே. அந்த காலத்தில் அவர் கொட்டி கொடுக்க 1000 பேர் இருந்தாங்களே பாபாவுக்கு. பாபா கொட்டி கொடுக்க கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறாங்களே. பாபா அது விரும்பல, டெய்லி பிச்சை எடுத்தார். அவர் வழி வந்த நாம் அப்படி தான் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அப்பாவோட சக்தி நமக்கு கிடைக்கும். நாம் ஒரு 4 பேருக்கு அப்பாவோட பெருமையை எடுத்து பேசலாம், நம்மளால் முடிஞ்ச உதவிகளை செய்யலாம். இதுதான் அப்பா கடவுள் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய கிஃப்ட்டு. ஏன்னா சொல்லுவாங்க, சாயனா உங்ககிட்ட பேசினா எனக்கு ஒரு மன திருப்தி கிடைக்குது, எனக்கு மன ஆறுதல் கிடைக்குது, உங்ககிட்ட சொன்னால் அந்த பிரச்சனை தீர்றதுக்கு வழி காமிச்சிடுறாரு அப்பா. இந்த ஒரு வார்த்தை தான் அப்பா எனக்கு கொடுத்த மிகப்பெரிய வரம். நீ அவங்க சொல்கிறத காது கொடுத்து கேள்ற, மிச்சத்தை நான் பார்த்துக்கிறேன், நீ அவங்களுக்கு பரிகாரம்லாம் எதுவுமே சொல்ல வேண்டாம், அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை காது கொடுத்து கேள், நீ கேட்டால் நான் கேட்ட மாதிரி அதை நான் தீர்த்து வைக்கிறேன். இந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு அப்பா சொன்னது. அதனால தான் யார் ஃபோன் பண்ணாலும் எடுத்து பிரச்சனையை சொல்லுங்கள், அப்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணுற போதும், பரிகாரம்லாம் வேண்டாம். சாய் அன்னதானத்துக்கு நான் ஏதாவது பண்ணணும், எவ்வளோ தான் அன்னதானம் வருது, இப்படி ஏதாவது ரேட்டு வச்சுருக்கீங்களா? ரேட்டு வச்செல்லாம் நம்ம துவாரக மேலே எதுவுமே பண்ணுறதில்ல. உங்களால் முடிஞ்சது 10 ரூபா கொடுத்தாலும் அது அன்னதானத்துக்கு தான். ஏன்னா 10,000 கொடுக்கறதுக்கு வசதி இருக்கும், 10 ரூபா கொடுக்குற வசதியும் சில பேர் இருக்கும். அப்போ அவங்களும் அந்த அன்னதானத்தில் கலந்துக்கணும். எதுக்குமே நம்ம ஃபிக்ஸட் ரேட்டு சொல்லலை. இப்போ நம்ம துணி பூஜையில் நிறைய பேர் கேட்டாங்க, சயனா துணி பூஜைக்கு எவ்வளோ சயனான்னு அனுப்பணும். நான் ரேட் ஃபிக்ஸ் பண்ணுறேன்னா சில பேரால் கொடுக்க முடியாது. சில பேர் 50 ரூபா கொடுத்தாங்க, சயனா 50 ரூபா கொடுக்குறோம் சயனா, எனக்கு ஒரு மட்டை தேங்க மாட்டோம், இப்படி கொடுத்தவங்க நிறைய பேர். அவங்க பேரை சொல்லியும் போட்டோம். பணம் முக்கியம் இல்லை, இந்த துணி பூஜையில் எல்லாரும் கலந்துக்கணும், அதுதான் என்னுடைய நோக்கம், அப்பாவுடைய நோக்கம். எனவே என்னுடைய வாழ்க்கை வரலாறு மிக தூய்மையாக இருக்கும். ஏன்னா எனக்கு அப்பா சொல்லி கொடுத்தது, நேர்மையாக இருடா, நீ கடைசி வரைக்கும் இருப்ப, பொறுமையாக இரு, உன்னை நான் பாதுகாப்பேன், நம்பிக்கையாக இரு, உன் வாழ்க்கை மேம்படும். எனக்கு சொத்து சுகம் எதுவுமே வேண்டாம் சாய் அப்பா, உன்னுடைய அருள் இருந்தால் போதும் சொல்லி அப்பாவோட பாதத்தை இருக்க பிடிச்சி கொண்டு என் வாழ்க்கை பயணம் நடந்து கொண்டு இருக்கிறது. என்னை பற்றி வேறு ஏதாவது
பெருமையாக நினச்சிக்கிங்க. ரொம்ப சந்தோஷம். நான் நல்லா இருக்கிறேன்னு நினைங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதுதான் எனக்கு வேணும். ஏன்னா சாயனா இப்படி கஷ்டப்படல. நான் இன்னும் கஷ்டப்படல. நல்லா இருக்கிறான்னு நினைங்க. நான் நல்லா இருப்பேன். ஆனால் தப்பாக மட்டும் நினச்சிடாதீங்க. நல்லதே நடக்கும். உங்களுடைய பிரார்த்தனைகளை எனக்கு அனுப்பி வைங்க. ஓம் சார்.